வணக்கம். நான் உங்கள் ஜோதிட ஆசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, நேத்திர ஜீவன். இந்த நேத்திர ஜீவன் என்பது சுப காரியங்கள் செய்யும் பொழுது, சுப நாட்கள் குறிக்கும் பொழுது இந்த நேத்திர ஜீவனை தவறாமல் பார்த்து, கணித்து அதன் பிறகுதான் சுப நாட்களை தேர்ந்தெடுத்து கொடுப்பார்கள் ஜோதிடர்கள். அப்பேற்பட்ட ஒரு சிறப்புத்துவம் வாய்ந்தது இந்த நேத்திர ஜீவன். சுப நாட்களில் இது இருக்கிறதா இல்லையா என்று பார்க்கக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பு வாய்ந்தது இந்த நேத்திர ஜீவன் என்று சொன்னால், இது என்ன? இதனுடைய தன்மைகள் என்ன? இது எப்படி நமக்கு பலன்கள் தருகிறது? இது இல்லாவிட்டால் சுப நிகழ்வுகள் செய்யக்கூடாதா என்பதை பற்றிய சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கும். அதற்கெல்லாம் பதில் இந்த பதிவில் இருக்கிறது. நாம் பதிவுக்குள் செல்வதற்கு முன்னால் புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளே, உங்கள் சொந்த பந்தங்கள், நண்பர்கள் மற்றும் அருகில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேர்களுக்கும் நமது சேனலை எடுத்துச் சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் ஏழை எளியவங்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்ல, ஆலய பணிகள், இறை தொண்டுகள், ஹோமம் வளர்ப்பது, வேலி வளர்ப்பது, இது போன்ற நற்காரியங்களையும் நாம் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யும் இந்த செயல்களினால் கிடைக்கக்கூடிய அத்துணை புண்ணியங்களும் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவ்வாறு சொல்கிறேன். உறவுகளே, நான் சொன்னது போல எல்லோரிடத்திலும் எடுத்துச் சொல்லி அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். முதலில் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ நேத்திர ஜீவனை பற்றி நாம் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள் போகலாம் உறவுகளே. நேத்திர ஜீவன் ஓர் சுப காரியத்திற்காக சுப நாட்களை நீங்கள் குறிக்கச் செல்லும் பொழுது ஜோதிடர் உங்களுக்கு ஒரு சுப நாட்கள் குறித்து கொடுக்கிறார் என்றால், அந்த சுப நாட்கள் குறித்து கொடுக்கும் பொழுது இந்த நேத்திர ஜீவன் முக்கிய பங்கு வகிக்கிறது. இன்னும் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், ஒரு சுப நாட்கள் குறிப்பதற்கு என்னென்ன தேவை என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். இதோ சொல்கிறேன். முதலில் நாள், கிழமை என்னும் சொல்லக்கூடிய நாள். இதில் சுப நாட்கள் எது? வெள்ளி, வியாழன், புதன், திங்கள். வளர்பிறை திங்களாக இருந்தால் மிகவும் நல்லது. இந்த நாட்கள் தான் சுப நாட்கள். அடுத்தது திதி. திதிகளில் சுப திதிகள் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். துவாதசி, திரையோதசி, பஞ்சமி, சஷ்டி, துவாதசி, திரையோதசி, சதுர்த்தசி, இவைகள் எல்லாம் சுப திதிகள். இவைகளை பார்க்க வேண்டும். அடுத்தது நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரத்தில் சுப நட்சத்திரங்கள் ஏற்கனவே நமது பதிவில் சொல்லியிருக்கிறேன். பார்ப்பவர்கள் நமது பதிவில் சென்று பார்த்து கொள்ளுங்கள். சுப நட்சத்திரங்கள், சுப நாட்கள், சுப திதிகள், சுப நட்சத்திரங்கள், சுப யோகங்கள், சுப கரணங்கள். அதன் பிறகு இந்த நேத்திர ஜீவன். இவைகள் மிகவும் முக்கியம். ஒரு சுப நாட்களை தேர்ந்தெடுப்பதற்கு இந்த 5, 6 நிலைகள் மிக மிக முக்கியம். 6வது எது என்றால் யோகம், அமிர்தாதி யோகம்,
இந்த யோகம் இருக்கிறதா என்று பார்த்து ஜோதிடர் சுப நாட்களை தேர்ந்தெடுப்பார். இந்த 6 யோகமும் 6 நிலைப்பாடும் ஒரு சுப நாட்களை குறிப்பதற்கு மிகவும் இன்றியமையாதது. இந்த 6ஐயும் பார்க்காமல் ஒருவர் குறித்து கொடுக்கிறார் என்றால் அது சிறந்த நாளாக இருக்காது. ஒரு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால், இன்றைய காலகட்டத்தில் நான் நிறைய பார்த்திருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். கேலண்டரில் சுப நாட்கள், முகூர்த்த நாட்கள் என்று குறித்துப்பதை எடுத்து அந்த நாட்களில் சுப காரியங்கள் செய்கிறார்கள். காது குத்துகிறார்கள். சீமந்தம், வளைகாப்புக்கெல்லாம் அந்த காலண்டர்ல இருக்கக்கூடிய முகூர்த்த நாளை வைத்து செல்கிறார்கள். அப்படியெல்லாம் செல்லாதீர்கள். அந்த மாதிரியான தவறையும் செய்யாதீர்கள். நீங்கள் எந்த காரியத்திற்காக செல்ல வேண்டும் என்று ஜோதிடத்தில் சொன்னீர்கள் என்றால்தான், அந்த காரியத்திற்கு எது சுபத்துவமான நாளோ அதை குறித்து தருவார். உதாரணத்திற்கு சுபமுகூர்த்தம் என்பது ஒரு சிறந்த நாள். சாந்தி முகூர்த்தம் என்பது அதைவிட சிறந்த நாள். சுபமுகூர்த்தத்துக்கு தனியாக நாட்களை குறித்து தருவார் ஜோதிடர். சாந்தி முகூர்த்தத்துக்கு தனியாக ஜோதிடர் நாள் குறித்து தருவார். ஏனென்றால் சுப முகூர்த்தத்தில் இருக்கக்கூடிய சில இது சாந்தி முகூர்த்தத்தில் இடம்பெறலாமல் இருக்கலாம். அதேபோல் சாந்தி முகூர்த்தத்தில் இருக்கக்கூடிய சிலவை சுப முகூர்த்தத்தில் இடம்பெறாமலும் இருக்கலாம். ஆனால் அதற்கு பார்க்க வேண்டியது தனியாக இருக்கிறது. இதற்கு பார்க்க வேண்டியது தனியாக இருக்கிறது. இப்படி எந்த காரியத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும், எனக்கு நாள் வேண்டும், சுப நாள் என்று சொல்கிறீர்களோ அதற்கேற்றவாறு ஜோதிடர்கள் கிரக நிலையை ஆராய்ந்து உங்களுக்கு சுப நாட்களை குறித்து தருவார். அதுதான் உங்களுக்கு சுபத்துவத்தை ஏற்படுத்தும். சரி, இந்த சுப நாட்களில் இந்த நேத்திர ஜீவன் என்பது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால், நீங்கள் செய்யக்கூடிய அந்த சுப காரியங்களில் சுப நாட்களை தேர்ந்தெடுத்து கொடுத்தால், நீங்கள் செய்யக்கூடிய அந்த சுப நிகழ்வுகள் அந்த நாளில் உள்வாங்கி அதை வெளிப்படுத்த வேண்டும். எப்படி சொல்வதென்றால், ஒரு திருமண நிகழ்வே செய்கிறீர்கள் என்று வைத்துக்கொண்டால், அந்த திருமண நிகழ்வில் இந்த நேத்திர ஜீவனை பார்த்து சிறப்பாக இருக்கிறது என்று குறித்து அந்த நாளை கொடுக்கும் பொழுது, நீங்கள் செய்யக்கூடிய அந்த நற்காரியங்களை பற்றி பரவலாக ஸ்ப்ரெட் ஆகும். உங்களுக்கு அதை பரவலாக கொடுக்கக்கூடியவர். அவர் கல்யாணம் அருமையாக இருந்தது, சிறப்பாக நடத்தினார், அது அப்படி செய்திருந்தார், இது இப்படி செய்திருந்தார். இப்படி உங்களது புகழையும், கௌரவையும், செல்வாக்கையும் அது ஸ்ப்ரெட் ஆகும், பரப்பும். அதற்கு உகந்த நாள்தான் இந்த நேத்திர ஜீவன் என்பது. நேத்திர ஜீவன் என்றால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நேத்திரம் என்றால் கண்கள், ஜீவன் என்றால் உயிர். அப்போ நீங்கள் செய்யக்கூடிய அந்த நற்காரியங்களில் இருண்ட நாளா அல்லது ஒளி மிகுந்த நாளா, அதாவது வெளிச்சம் மிகுந்த நாளா, இது நேத்திரம். நீங்கள் செய்ய நற்காரியங்களில் உயிரோட்டம் உள்ள நாளா அல்லது இறந்த நாளா, இது ஜீவன். இதைதான் நேத்திர ஜீவன் என்று ஜோதிடத்தில், ஜோதிட சாஸ்திரத்தில் வகுக்கப்பட்டுள்ளனர். ரிஷிமார்கள், முனிவர்கள் இதை வழிமுறை செய்து வந்தார்கள். இந்த நேத்திர ஜீவன் எந்த அளவிற்கு சுப நாளில் முக்கியத்துவம் வாய்ந்திருக்கிறது என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். நீங்கள் செய்யக்கூடிய அந்த நற்காரியங்களில் உயிரோட்டம் இருந்தால்தான் அதை உள்வாங்கி அதை வெளியே பரப்பும். உயிரோட்டம் இல்லாத நாளாக இருந்தால் நீங்கள் செய்யக்கூடிய நற்காரியங்கள் அப்படியே அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேன், அது என்னவோ பண்ணாங்க, ஏதோ பண்ணாங்க, ஒன்றும் முகம் கொடுத்து கூட சரியா பேசல, அப்படி இப்படின்னு சொல்லி இப்படி விமர்சனங்கள் வரக்கூடிய ஒரு நிலையை அது உருவாக்கும். கண்கள் இல்லாத நாள் ஒளி இழந்த நாளா அல்லது ஒளி மிகுந்த நாளா என்பதை சொல்லக்கூடியது இந்த நேத்திர ஜீவன். ஒளி இருக்கும் என்றால் ஒருவருக்கொருவர்
அன்பை பரிமாறிக்கொண்டு பரஸ்பரமாக எல்லோரையும் இன்முகத்துடன் வரவேற்று எல்லோரும் மகிழ்ச்சி கலந்து இருக்கக்கூடிய நாள், மிக சுபத்துவம் வாய்ந்த நாளாக இந்த நேத்திரம் இருப்பதனால் ஏற்படுத்தி கொடுக்கும். எனவேதான் இந்த நேத்திர ஜீவன் சுப நாட்களில் மிக முக்கிய பங்கை வகிக்கிறது என்று நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நீங்கள் செய்யக்கூடிய இந்த நற்காரியங்கள் உங்களுக்கு காலாகாலமாக பேசக்கூடிய நிலையை ஏற்படுத்தி தருவதில் முக்கிய பங்கு வகிப்பது இந்த நேத்திர ஜீவனம். உயிருள்ள நாளில்தான் நீங்கள் சுப நிகழ்வை நடத்த வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் செய்யக்கூடிய அந்த சுப காரியங்களை அது உள்வாங்கி பல மடங்காக உங்களுக்கு பரவச் செய்யும். அதேபோல் நண்பர்கள் பகைவர்களாக இருந்தாலும் அவர்கள் வருவார்கள். அவர்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். அதற்குண்டான வெளிச்சத்தை இந்த நேத்திரம் தரும். ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்காமல் பிடிக்காமல் அந்த நிலையெல்லாம் போக்கிவிடும். இன்முகத்துடன் பழசெல்லாம் நான் எதுவும் நினைக்கல, மன்னிச்சிட்டேன், வாடா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இந்த மாதிரி முகத்துக்கு முகம் நேராக பேசக்கூடியது, பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடியது, இவைகள் எல்லாம் இந்த நேத்திரம் இருந்த நாளில் நீங்கள் சுபகாரியங்கள் செய்யும் பொழுது நடக்கும். நிறைய விசேஷங்களில் பகைமை விலகும், எதிர்ப்பு ஓடும், அன்பும் மகிழ்ச்சியும் கலந்து பொங்கி சிறப்பாக இருக்கும். அதற்கு தான் அது சுப நிகழ்வு, சுபகாரியங்கள் என்று சொல்வார்கள். அதற்காக தான் இதையெல்லாம் நம் முன்னோர்கள் குறித்திருக்கிறார்கள். இது அத்தனையும் சேர்ந்த நாளில் ஒரு சுப நிகழ்வை நடத்தும் பொழுது அந்த சுப நிகழ்வு அவ்வளவு மிக சிறப்பை அளிக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. இவ்வளவு அற்புதமான ஒரு ஜோதிட சாஸ்திரத்தில் கொடுத்திருக்கிறது. நம் ரிஷிமார்கள் கொடுத்திருக்கிறார்கள். பார்த்தீர்களா? இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பதிவை இன்று உங்களுக்கு கொடுத்ததில் எமக்கு மிக மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக்கிறேன் உறவுகளே.